Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. IPL 2025 CSK vs KKR review இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஷேபாக்கில் இந்த மேட்ச் நடந்தது. டாஸ் வின் பண்ணி KKR சேசிங் சூஸ் பண்ணாங்க. அண்ட் ஸோ டாஸில் தோனி என்ன சொன்னார்னா, நாங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னார். அண்ட் CSKMI எந்த பிச்சில் விளையாடினாங்களோ அதே பிச்சில் தான் இந்த மேட்சும் நடந்தது. அண்ட் சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங்கில் 103க்கு 9 20 ஓவர்கள். அண்ட் சேசிங்கில் KKR 102க்கு 107க்கு 2 10.1 ஓவர்களில். அண்டு சுனில் நாராயண் பிளேயர் ஆஃப் மேட்ச். ஸோ ரச்சின் ரவீந்திரா அண்ட் கான்வே பவர் பிளேயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 31க்கு 2 பவர் பிளே ஓவர்ஸில் 2 ஓப்பனர்ஸும் பவர் பிளேலேயே விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. கான்வே பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி அடித்து ஸ்டார்ட் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 12 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். 2 பவுண்ட்ரி. மொயின் அலி பாலில் LBW அம்பையர்ஸ் கால். அண்ட் ரச்சின் ரவீந்திரா இன்ஃபேக்ட் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால 9 பாலில் 4 ரன் எடுத்து அவுட் ஆனார். ஹர்ஷித் ராணா பாலில் ஐ திங்க் ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாலில் இறங்கி அடித்து டாப் ஹெட்ஸில் ரஹானே கிட்ட கேட்ச் கொடுத்தாரு. அண்ட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸில் ஒரு 43 ரன் 5 விக்கெட் இழந்தாங்க. அண்ட் கடைசி 5 ஓவர்களில் பார்த்திங்கன்னா 29 ரன் 2 விக்கெட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ் எதுவுமே இல்லாமல் 20 ஓவர்கள் முடிஞ்சுது. ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது தூபே 31 ரன் 29 பால் நாட் அவுட் 3 பவுண்ட்ரி 3 டவுனில் இறங்கினார். இன்ஃபேக்ட் ஒரு பக்கம் விக்கெட்ஸ் இழந்துக்கிட்டே இருந்ததுனால அவர் ஒரு பக்கம் ஸ்லோவாக ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நின்று அதன் பிறகு ஸ்லோவாக அடிக்க ஆரம்பித்தார். அண்ட் அதன் பிறகு அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா 2 டவுனில் விஜய்சங்கர் இறங்கினார். விஜய்சங்கர் 29 21 பால் 1 6 2 பவுண்டரி. வருண் சக்கரவர்த்தி பாலில் ஐ திங்க் மொயின் அலி கேட்ச். இன்ஃபேக்ட் இந்த 29 ரன்னுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக அவர் 2 முறை அவருக்கு லைஃப் கிடச்சிது. கேட்ச் ட்ராப் KKR பிளேயர்ஸ் கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. அண்ட் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கான்வே 12 ரன் எடுத்தார். அண்ட் திரிபாதி ஒரு 16 ரன் எடுத்தாங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுதான். அண்ட் நான் ஏற்கனவே ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கோடைய இன்டர்வியூ பற்றி சொல்லியிருந்தேன். தோனி பொறுத்த வரைக்கும் நீ இன்ஜுரி இருக்கிறதுனால அவருக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த முறையும் பார்த்திங்கன்னா நம்பர் 9 ஸ்லாட்டில் அஸ்வினுக்கு பிறகு தான் வந்தார். ஒரு ரன் மட்டுமே எடுத்தார் 4 பாலில். நரேன் பாலில் LBWவில் அவுட் ஆனார் தோனி. ஸோ சிக்னிஃபிகண்ட்டாக சிஎஸ்கே இன்னிங்ஸில் நடந்தது இதுதான். அண்ட் KKருடைய ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் கிரவுண்ட் ஃபீல்டிங் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. ஈவன் தோ 2 கேச்சஸ் ட்ராப் பண்ணாலும் நல்லா கம்பேக் கொடுத்தாங்க. ரஹானே, மொயின் அலி, வைபவ் அரோரா, QDK, வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே கேச்சஸ் நல்லா பிடிச்சாங்க. ரன்ஸ் நிறைய சேவ் பண்ணாங்க. கிரவுண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் 5 பவுலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். போன மேட்ச்சில் பார்த்திங்கன்னா வைபவ் அரோரா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு பக்கம் எக்கச்சக்க ரன்ஸ் லீக் பண்ணதுனால வைபவ் அரோராவும் ஒரு பக்கம் ப்ரெஷரில் போனார். இந்த முறை பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் பேஸ் இன்னொரு பக்கம் ஸ்பின் அப்படின்னு வைபவ் அரோரா அண்ட் மொயின் அலி ஸ்டார்ட் பண்ணாங்க. வைபவ் அரோரா 4 ஓவரில் 31 ரன் கொடுத்து நூர் அகமதுடைய விக்கெட்டை அவருடைய கடைசி ஸ்பெல்லில் எடுத்தார். வருண் சக்கரவர்த்தி கேட்ச் பிடிச்சார். மொயின் அலி பொறுத்த வரைக்கும் 4 ஓவரில் ஒரு மெய்டன் அண்ட் 20க்கு 1 கான்வேயுடைய விக்கெட் எடுத்தார் LBWவில். அண்ட் ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட் சேஞ்ச் பவுலர் 4 ஓவரில் 16 ரன் மட்டுமே கொடுத்து ரச்சின் ரவீந்திரா மற்றும் அஸ்வினுடைய விக்கெட் எடுத்தார். எக்கானமி ஜஸ்ட் 4 ரன். 2 பேருமே பார்த்திங்கன்னா ஃபீல்டர்ஸ் கேட்ச்சு. வருண் சக்கரவர்த்தி 4 ஓவரில் 22 ரன் மட்டுமே கொடுத்து விஜய்சங்கர் மற்றும் ஹூடாவுடைய விக்கெட் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் சீக்கிரமாகவே விக்கெட்ஸ் இழந்ததுனால திரிபாதிக்கு பதில் இம்பேக்ட் பிளேயராக ஹூடா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே உள்ளே வந்தார். பட் பெருசாக எந்த இம்பேக்ட்டுமே க்ரியேட் பண்ணலை. அண்ட் சுனில் நாராயண் 4 ஓவரில் 13 ரன் மட்டுமே கொடுத்து திரிபாதி, ஜடேஜா, MS தோனி விக்கெட் எடுத்தாங்க. தோனியுடைய விக்கெட் பார்த்திங்கன்னா LBW 1 ரன் 4 பாலில் நம்பர் 9 ஸ்லாட்டில் தான் இன்றைக்கும் பேட் பண்ணார். அண்ட் அதன் பிறகு ஜஸ்ட் 104 ரன் டார்கெட். எதிர்பார்த்தது போலவே நல்ல அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணாங்க QDK மற்றும் நரேன். பவர் பிளே ஓவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 71 ரன் ஒரு விக்கெட். QDK 23 ரன் 16 பால்லேயே எடுத்து 3 சிக்ஸர் அடித்து அவுட் ஆனார். கம்போஜ் பாலில் போல்டு. அண்ட் 8வது ஓவரில் நரேன் அவுட் ஆனார். 44 ரன் 18 பால் 5 6 2 பவுண்ட்ரி. நூர் அகமது பாலில் LBW. அண்ட் ரஹானே 20 நாட் அவுட் 17 பால் 1 6 1 பவுண்ட்ரி. ரிங்கு 15 ரன் 12 பால் 1 6 1 பவுண்ட்ரி. ஐ திங்க் ரிங்கு சிங் சிக்ஸர் அடித்து மேட்சை ஃபினிஷ் பண்ணாருன்னு நினைக்கிறேன்.
ஸோ 107 ரன் 2 விக்கெட் இழப்புக்கு 10.1 ஓவர்களில். பவுலிங் பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. 2 பேசர்ஸ் ஆரம்பித்தாங்க. எனக்கு அதுதான் சர்ப்ரைஸாக இருந்தது, இன்ஃபேக்ட் கடுப்பாக இருந்தது. கேகேஆர் பவுலிங்கில் கரெக்டாக பிச்சை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் பேஸ் ஒரு பக்கம் ஸ்பின் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய டோட்டல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு பக்கம் ஸ்பின் அல்லது 2 பக்கம் ஸ்பின் அப்படின்னு ஆரம்பிச்சிக்கும் போது பவர் பிளேயில் அட்லீஸ்ட் ரன் கம்மியாக வந்திருக்கும். ஜெயிக்கிறோமோ இல்லையோ மேட்சை கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பவர் பிளேயில் 71 ரன் வாரி விட்டாங்க. கலீல் மற்றும் கம்போஜ் ஒரு விக்கெட் எடுத்தார் 2 ஓவரில். அதன் பிறகு அஸ்வின் வந்தார், 3 ஓவரில் 30 ரன் கொடுத்தாரு. நூர் அகமது 2 ஓவரில் 8 ரன் மட்டுமே கொடுத்தாலும் நரேனுடைய விக்கெட் எடுத்தார். ஜடேஜாவுடைய ஓவர் அவருடைய ஃபஸ்ட் பால்லேயே மேட்ச் முடிஞ்சுது. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான், ருத்ராஜுக்கு பதில் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன் தோனிக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். பட் தோனிக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இது ஆடட் ப்ரெஷர் அப்படின்னு நான் ப்ரிவியூ வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தொடர்ந்து சிஎஸ்கேடைய பேட்டிங்கில் கொலாப்ஸ் ஏற்படுறதுனால பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸால் எதுவுமே செய்ய முடியல. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பிளான்ஸ் எக்ஸலண்ட்டாக இருந்தது. பேட்டர்ஸுடைய ஒர்க்லோட கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நரேன் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் அண்ட் 18 பாலில் 44 ரன், பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஸோ அடுத்த வீடியோவில் மேட்சஸ் பற்றி பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.